Hi friends, welcome to tutorjos.com. Last video la eppadi or ice cream create panni adukana gradient fill pandrathu abindradha paathom. Ipo adukana shading kana effect nama indha videos la paakalam. So enna pannunga indha unga selection tool la nama indha black color arc nama potom pathingala and shading kana color select pannikonga. Select பண்ணிட்டு இதுக்கான linear color பாத்தீங்க அப்படினா நம்ம ரெண்டு கலர்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம் சரிங்களா. சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க linear color நம்ம fill பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணினா உங்களுக்கு gradient பாத்தீங்க அப்படினா ரெண்டு கலர்ஸோட உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா. நீங்க என்ன பண்ணிக்கோங்க இதுக்கான கலர் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கீபோர்ட்ல என்ன பண்ணுங்க இந்த gradient ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான ஏதாவது ஒரு கலர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு RGB கான கலர்ஸ் வரும் சரிங்களா. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கான கலர் வேல்யூ பாத்தீங்க அப்படினா R பாத்தீங்கன்னா 255 ன்றத கொடுக்கிறேன். அதே மாதிரி G பாத்தீங்கன்னா 255 ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா 255. இது எதுக்கு அப்படினா நமக்கு ஒயிட் கலரா நமக்கு வரதுக்காக நம்ம கொடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான கலர் வேல்யூ பாத்தீங்க அப்படினா 183 ன்னு கொடுக்கிறேன். நெக்ஸ்ட் green கலர் பாத்தீங்கன்னா 118 ப்ளூ பாத்தீங்க அப்படினா 16 ன்றத கொடுத்திருக்கேன் சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா எனக்கு ஆங்கிள் பாத்தீங்கன்னா 0 ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிளுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 0.05 அப்படிங்கறது கொடுத்தோம் அப்படியே நமக்கு ஸ்லாண்டிங்கா வரும் சரிங்களா. அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இந்த செகண்ட் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான கலர் வேல்யூ பாத்தீங்க அப்படினா இங்க இருக்கிற கலர் வேல்யூன்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படினா ரெண்டு கிரேடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் R ஓட கலர் பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம் 255 கொடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் பாத்தீங்க green பாத்தீங்கன்னா 235 அதே மாதிரி ப்ளூ வந்து 216 கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்லைடுக்கான இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கான லொகேஷனும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இங்க இருக்கிற லொகேஷன்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டுக்கான கலர் வேல்யூ நம்ம கொடுத்துட்டோம். அகைன் என்ன பண்ணுங்க தேர்ட் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான கலர் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படினா கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான வேல்யூஸை நம்ம கொடுத்துக்கலாம். இங்க இருக்க வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படினா நமக்கு அங்க அக்யூரேட்டா நமக்கு வரும். சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற வேல்யூஸை நீங்க என்ன பண்ணுங்க எடுத்து நீங்க வர்க் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தேர்டுக்கான வந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஃபோர்த் ஆப்ஜெக்ட் இப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படினா நமக்கு அந்த ஸ்லைடா பாத்தீங்க அப்படினா கார்னர்ஸ்ல மட்டும் நமக்கு ஷேடிங் இருக்கிற மாதிரியும் இங்க வந்து நமக்கு ஒரிஜினல் கலர் மெர்ஜ் ஆன மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம் சரிங்களா. இதுக்கு அடுத்து நம்ம லாஸ்டா இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான கலர்ஸ் வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான கலர் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படினா இங்க இருக்கு நமக்கு ஆப்ஜெக்ட் 4 வந்து ரோஸ் கலர். ஸோ அதுக்கான ஆப்ஜெக்ட் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடரோட கலர்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் கலருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கான கலர் வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற கலர் வேல்யூஸே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த இது ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்கான ஸ்டிக் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் டூல்ஸில் போயிட்டு ரவுண்டட் ரெக்டாங்கில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேஜில் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதுக்கான வித்தும் ஹைட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கான வித் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 122ன்றதை கொடுத்துக்கோங்க. இதுக்கான கார்னர் ரேடியஸ் அதாவது நமக்கு எந்த அளவுக்கு பெண்ட் ஆகணும் அப்படின்றது கேட்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் 10ன்றதை கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிரேடியன்ட்டோட ஃபில் ஆகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு சாலிட் கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே போய் அது ஒரு கலர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வரும். இப்போ ஆறுக்கான கலர் பார்த்தீங்கன்னா 253ன்றதை கொடுத்துக்கிறேன். க்ரீனுக்கான கலர் 195 அதே மாதிரி ப்ளூக்காக கலர் வந்து 136ன்றதை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா லைட் சாண்டில் கலர் மாதிரி நமக்கு வரும் சரிங்களா. நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொண்டு வந்து இங்கே நவுத்தி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அகைன் என்ன பண்ணுறோம் இது நமக்கு சிங்கிள் கலர் இருக்குது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அகைன் ரவுண்டட் ரெக்டாங்கில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி அதுக்கான வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் வித்து பார்த்தீங்க அப்படின்னா 5ன்றதை கொடுக்குறேன். ஹைட் வந்துட்டு ஒரு 127 கொடுத்துக்கிறேன். இதுக்கான ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் பெண்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் 10ன்றதே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கான வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது ரெண்டும் ஒரே கலராக இருந்தால் நமக்கு எஃபெக்ட் தெரியாது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கான கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு 255ன்றதை கொடுத்துக்கோங்க. க்ரீன் வந்து 240 அதே மாதிரி ப்ளூ வந்து 226ன்றதை கொடுத்துருக்கேன். கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட் கலர் நமக்கு வரும் சரிங்களா. அது என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இந்த மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த கார்னர் இங்கே டச் ஆகணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பெருசானா கூட நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே blend அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா. அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா W
நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த எஃபெக்டிவாக நமக்கு இந்த மாதிரி மேலே இழுக்கிற மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த 2 கலர்ஸும் நமக்கு மெர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், நவுத்தி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நவுத்தி வச்சுக்கலாம். இந்த 2 ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன், கீபோர்டில் டபிள்யூன்றதை கொடுத்துட்டு ஒரிஜினல் பாக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். சரிங்களா? ட்ராக் பண்ண நமக்கு என்ன இருக்குது, இது 2 நமக்கு மெர்ஜான மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டிக்கை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G அப்படின்னு கொடுத்தோன்னா குரூப் ஆகிடும். சரிங்களா? குரூப் ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது மூவ் பண்ணி நவுத்தி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போய்ட்டு சென்ட் டு பேக்வேர்ட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட்டு பின்னாடி போயிடும். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிக் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணி இது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண, கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G கொடுத்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் நமக்கு குரூப் ஆகிடும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்போஸ் ரொட்டேட் பண்ணுறதா இருந்தால் ரொட்டேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம மல்டி கலர்ஸில் கூட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.